அதாவது மீண்டும் இந்த வாக்கியத்தை படிப்போம். சீரு பிளஸ் அகம், சீரகம். சீர் செய்து, அதாவது உடலை சீர் செய்து என்றே பண்டைய மனிதர் உணவே மருந்து என பயன்படுத்தி பயன் அடைந்துள்ளார்கள். இன்றும் சமையலில் இதனை சேர்க்காதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தூண்டும். சீரகத்தை உலர்த்தி பொடித்து 1 கிராம் அளவு எடுத்து தேன் அல்லது பாலில் காலை மாலை சாப்பிட்டு வர பித்தம், வாயு சரியாக, கழிச்சல், உதிரச்சிக்கல் போன்றவற்றையும் சீர்க்குகிறது, சீராக்குகிறது. சீர்க்குகிறதுன்னு ஸ்பெல்லிங் அதுல தப்பா இருக்கு. சீராக்குகிறது. கேரள நண்பர்களைப் போல சீரக தண்ணீரை அவ்வப்போது சேர்த்தால் இரத்த கொதிப்பு என்ற நோயே நெருங்காது. பாருங்க, ரத்த கொதிப்பு என்ற நோயே நெருங்காத. நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு படபடப்புலாம் இருக்கு. இந்த சீரக தண்ணியை குடிங்க நல்லா. சீரகத்தை அவசியம் நீங்க எல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு மூலிகை, எல்லாமே மூலிகை தான், சரிங்களா? வெந்தயம். வெந்தயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. நமது உடம்பிற்கு தினசரி கிட்டத்தட்ட 22 கிராம் நார்ச்சத்து தேவை. வெந்தயம் சைவ உணவுகளில் நார்ச்சத்து கொண்ட பொருள். கரையும் நாற்பொருள்தான் இதயத்தில் கொழுப்பு படியாத தன்மை தரும். கரையாத நாற்பொருளே மலச்சிக்கலை நீக்குவதுடன் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். சாம்பார், இட்லி, ரசம் என அத்தனை உணவிலும் வெந்தயம் சேர்ப்பது நல்லது. அளவுக்கு அதிகமானால் கசப்பு தன்மையும் ஏற்படும். நீரிழிவு, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு ஆகிய 3 நோய்க்கும் ஒரு மருந்தாகும் வெந்தயம். வெந்தயக்கீரை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. பாருங்க, மாரடைப்பெல்லாம் குணமாவதாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இந்த வெந்தயத்தை சேர்த்துங்க, வெந்தயக்கீரையை சாப்பிடுங்க. இரண்டாவதாக, வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் முடி பளபளப்பாக இருப்பதுடன் கண்ணிற்கும் குளிர்ச்சியாக இருக்கும்.